வெறும் 2000 rupees எஸ்ஐபி நம்ம பண்ணி அதுலேருந்து 1 lakh rupees வரைக்கும் எஸ்டபிள்யூபியில் பேசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்றது, அதுலேயே ஒரு 6 crore வரைக்கும் அசட் எப்படி பில்டு பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். மாசம் ஒரு 37,115 rupees. அது என்ன 37,115 rupees? மாசம் 1,19,700 rupees வித்ட்ராயல் பண்ணிட்டு இருப்பீங்க. திங்க் மணி ஃபின்சர்வ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வெறும் 2000 rupees எஸ்ஐபி நம்ம பண்ணி அதுலேருந்து 1 lakh rupees வரைக்கும் எஸ்டபிள்யூபியில் பேசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்றது, அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு 6 crore வரைக்கும் அசட் எப்படி பில்டு பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். முதல்ல மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்றத முதல்ல பார்த்துருவோம். நிறைய பேர் நிறைய மியூச்சுவல் ஃபண்டை பத்தி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி சொல்லிடுவோம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது நமக்கு பதிலாக நம்மளுடைய ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2000 ரூபாய் எஸ்ஐபி போடுவாங்க, ஒருத்தர் 10,000 ரூபாய் எஸ்ஐபி போடுவாங்க, ஒருத்தர் லம்சமா 1 கோடி போடுவாங்க. இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறாங்க. பர்டிகுலரா ஒரு ஏஎம்சியில், அதாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படிம்பாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாடா அப்படின்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த கம்பெனில ஒரு பர்டிகுலர் ஃபண்டில் ஒருத்தவங்க போடுறாங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி 20,000 கோடி அசட் வந்து அதுல பில்ட் ஆயிருக்கும். அந்த அமௌண்ட் வந்து அதுல கலெக்ட் ஆயிருக்கும். அந்த அமௌண்ட்டை அதை மேனேஜ் பண்றதுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் இருப்பாங்க. அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர் அந்த ஃபண்டை எடுத்து ஷேர்ஸ்லையும் டிபெஞ்சர்ஸ்லையும் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. இப்படிதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஒர்க் ஆகுது. அதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மேஜரா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு என்எஃப்ஓன்னு சொல்லுவோம், ரெண்டாவது ஆன்கோயிங் ஃபண்டுன்னு சொல்லுவோம். என்எஃப்ஓ அப்படின்னா நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ ஃபண்ட் ஆஃபர்னா அந்த ஃபண்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா உள்ள வருது. அதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த ஃபண்டு இந்த ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால நமக்கு அது 10 rupees என்ஏவில கிடைக்கும். 10 rupees என்ஏவில கிடைக்கிறதுனால நமக்கு யூனிட்ஸ் அதிகமா கிடைக்கும். என்ஏவி யூனிட்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு 1 கிராம் தங்கம் 7,000 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு யூனிட் அப்படிங்கிறது கிராமுக்கு மாதிரி ஒரு கணக்கு. 7,000 ரூபாய் அப்படிங்கிறது தான் என்ஏவின்னு சொல்லுவாங்க. என்ஏவினா நெட் அசெட் வேல்யூ, பிரைஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுது. ஸோ ஒரு யூனிட்டை வந்து 10 ரூபாய்க்கு என்எஃப்ஓல இஷ்யூல கொடுப்பாங்க, அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது ஆன்கோயிங் ஃபண்டு. ஆன்கோயிங் ஃபண்டு அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி அந்த ஃபண்டு இஷ்யூ ஆகிட்டு ஆன்கோயிங்ல ரன் ஆகிட்டு இருக்கிற ஃபண்டை ஆன்கோயிங் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இப்ப இதுலயுமே பார்த்தோம்னா நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றோம் அப்படின்னா 2 விதமா நம்ம அதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றோம். ஒன்னு லம்சமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது, ரெண்டாவது எஸ்ஐபி. லம்சம் அப்படின்னா என்னன்னா, என்கிட்ட மொத்தமா ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு, நான் 1 லட்சம் ரூபாய் மொத்தமா போட்டுட்டு ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இதை நான் எடுத்துக்கிறேன்னு பிளான் பண்ணி போடுறது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதே வந்து நான் என்னால லம்சமா எந்த அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது, என்னால மாசம் ஒரு 2,000 5,000 10,000 இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை மாசம் என்னால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பண்றத வந்து எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபில பண்ணுவோம். இதை தாண்டி நமக்கு பாத்தீங்கன்னா எஸ்டபிள்யூபின்னு ஒன்று இருக்கும், எஸ்டிபின்னு ஒன்று இருக்கும். எஸ்டபிள்யூபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். நம்ம எப்படி மாசம் ஒரு அமௌண்ட்டை எஸ்ஐபி மூலமா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கார்பஸ் பில்ட் ஆனதுக்கு அப்புறம், இல்ல நான் லம்சமா ஒரு அமௌண்ட் போட்டுட்டு எனக்கு மாசம் பென்ஷன் மாதிரி வித்ட்ராயல் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். அதை சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் எஸ்டபிள்யூபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படிதான் நம்ம எஸ்ஐபியும் எஸ்டபிள்யூபியும் ஆக்டிவேட் பண்ணி பண்றோம். இது இல்லாம எஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். எஸ்டிபி எதுக்காக பண்றோம், நான் இப்ப வந்து மார்க்கெட்ல லம்சமா ஒரு 10 லட்சம் ரூபாய் போட போறேன், பட் மார்க்கெட் இப்ப ஹைல இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அதனால ஒரே டைம் நான் இப்போ உடனடியா இந்த 10 லட்சம் ரூபாயும் மார்க்கெட்ல லாகின் பண்ணாம அதை வந்து ஒரு டெட் ஓரியன்டான ஒரு ஃபண்டில் பார்க் பண்ணிக்கிட்டு
அதுலேருந்து பர்டிகுலர் பீரியடுக்கு டெய்லி பேசிஸ் ஆர் மந்த்லி பேசிஸ் வீக்லி பேசிஸ் ஏதோ ஒரு பேசிஸ்ல சிஸ்டமேட்டிக்கா அதை ஈக்விட்டி ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எஸ்டிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே போல வைஸ் வெர்சா நம்ம ஈக்விட்டியிலேருந்தும் டெட்டுக்கும் எஸ்டிபி ரெகுலராக நம்ம கொடுத்து பண்ணிக்க முடியும். இதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்கிற விஷயம். ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு பார்த்துருக்கோம். ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்டில் என்எஃப்ஓனா என்ன, ஆன்கோயிங் ஃபண்டுனா என்னன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் எஸ்ஐபினா என்ன, அப்புறம் லம்சம்னா என்ன, அதுக்கப்புறம் எஸ்டபிள்யூபி, எஸ்டிபி, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் லம்சமா நான் ஒரு அமௌண்ட் போட்டுட்டேன், அதை எவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணலாம், எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 to 5 இயர்ஸ்க்கு மேலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுற பிளான் இருந்தால் தாராளமாக இதில் பண்ணலாம். நான் ஷார்ட் டேர்மில் 3 மாசத்துக்கு பண்றேன், 6 மாசத்துக்கு பண்றேன், ஈக்விட்டி ஓரியன்டான மியூச்சுவல் ஃபண்டில் 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் சொல்லி ஒரு கமிட்டட் அமௌண்ட்டை இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். லாங் டேர்ம் என்னுடைய வெல்த் பில்டிங்காக பண்றேன் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தாராளமாக இதுல பண்ணலாம் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட்ஸ்ல. காரணம் என்னன்னா ஈக்விட்டியோடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். இப்ப சில பேருக்கு சில டவுட்ஸ் இருந்துட்டு இருக்கு. இப்ப நான் லம்சமா ஒரு அமௌண்ட் போட்டுட்டேன், இதை நான் ஒரு 10 வருஷம் பிளான் பண்ணி போட்டுட்டேன், எனக்கு ஒரு எமர்ஜென்சி தேவை வருது, அப்ப நான் இதை இடையில எடுத்துக்க முடியுமா அப்படின்னா தாராளமா உங்களால எப்ப வேணும்னாலும் அதை நீங்க எடுத்துக்க முடியும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வித்தின் 1 இயர்க்குள்ள எடுத்தீங்கன்னா எனி ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட்ஸுக்கு 1% எக்ஸிட் லோடு வரும், ரெண்டாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் 365 டேஸ்க்கு அப்புறம் நீங்க எப்ப வேணாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு எக்ஸிட் லோடு வராது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். இதை நீங்க எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரே டைம் மொத்தமா வித்ட்ராயல் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு பார்ஷியலா 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன், எனக்கு 5 லட்ச ரூபா மட்டும் போதும்னா பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அது வேணாம், ரெண்டுமே இல்லை, நான் எஸ்டபிள்யூபி மாதிரி மாசம் மாசம் எனக்கு 2000 5000 உங்களுக்கு எனி அமௌண்ட் நீங்க உங்களுக்கு வித்ட்ராயல உங்களுடைய விருப்பப்படி நீங்க எடுத்துக்க முடியும். ஒண்ணு. அடுத்ததா நம்ம எஸ்ஐபியில பண்றோம் அப்படின்னா எஸ்ஐபிலையும் அதே போல நான் ஒரு எஸ்ஐபி ஒரு 10 வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 20 வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஒரு 2000 rupees ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுவும் அதே போல நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா 2000 ரூபாய் 20 வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அந்த எஸ்ஐபி 2000 நம்ம இன்க்ரீஸ் பண்ணவோ இல்லை டிக்ரீஸ் பண்ணவோ இடையில ஸ்டாப் பண்ணவோ எப்படி வேணாலும் இதை நம்ம பண்ணிக்க முடியும். அதே போல எஸ்ஐபிலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரு 3 years 5 years ஆயிடுச்சு, அதுக்கும் அதே போல அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபுல்லாவோ பார்ஷியலாவோ இல்ல எஸ்டபிள்யூபி மாதிரியோ நம்ம ஆக்டிவேட் பண்ணி வித்ட்ராயலும் பண்ணிக்க முடியும். இதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே உங்களுக்கு கிடையாது. தாராளமா உங்களுடைய ஃபிளெக்சிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களோட நீடு பேசிஸ்ல பண்ணலாம். பட் என்ன ஒண்ணு, நீங்க ஒரு கோலை டார்கெட் பண்ணி நீங்க போடும்போது நீங்க இடையில அதை எடுத்துட்டு திரும்பி போட்டோம்னா உங்க கோலை அந்த ப்ராப்பரா அந்த கோலுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு ரீச் பண்ண முடியாம போயிடும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆரம்பிக்கிற எஸ்ஐபியை நம்ம எத்தனை வருஷம் பிளான் பண்றோமோ அது வரைக்கும் நம்ம அதை கட்டுறதுக்கு பிளான் பண்ணோம்னா நல்லது. இப்போ நான் லம்சமா எடுத்தாலும் 10 வருஷம் பிளான் பண்ணிட்டேன்னா அது வரைக்கும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் என்னன்னா உங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குன்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் போட்டுட்டேன், ரொம்ப எமர்ஜென்சி தேவையை தவிர பாக்கி எதுக்கும் அதை நம்ம அன்டச்சபிளா வச்சுக்கிட்டோம்னா நாம நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை சீக்கிரமா அட்டைன் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 2000 rupees எஸ்ஐபியை நம்ம எப்படி பண்ணினா நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட சேர்த்து ஒரு பெரிய கார்பஸ் பில்டு பண்றது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்ப்போம். ஒரு கால்குலேஷன் ஒர்க்கிங்ஸோட அதில் நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இனிஷியலா சிஸ்டமேட்டிக் கான்ட்ரிபியூஷன்ல ஒரு 2000 rupees ஸ்டார்ட் பண்றோம், அதை மந்த்லியா போடுறோம். ஒரு 20 இயர்ஸுக்கு நம்ம எஸ்ஐபியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்றோம். இதுக்கு ஆனுவலைஸ்டு ஆவரேஜ் ரிட்டர்ன் ஒரு 15% போட்டிருக்கேன். எதுக்காக 15%னா லாஸ்ட் 25-30 இயர்ஸ் உடைய இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டோடைய ஆனுவலைஸ்டு ஆவரேஜ் ரிட்டர்ன் இந்த 15%. ஸோ அந்த 15% நம்ம இதில் போட்டிருக்கோம். இது கூட என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டெப் அப் எஸ்ஐபி ஒரு 10% போட்டிருக்கோம். ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னா என்னன்னா இந்த 20 வருஷம் நம்ம எஸ்ஐபி போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் மாசம் 2000 ரூபாய் எஸ்ஐபி நம்ம போட்டுட்டே வருவோம். ரெண்டாவது வருஷம் அதுலேருந்து ஒரு 10% இன்கிரிமெண்டலா, அதாவது 2200 ரூபாய் மாசம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டுட்டே வருவோம். மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா 2420 ரூபாய்,
இந்த மாதிரி நம்ம போடுற 20 வருஷமுமே 10% இன்க்ரிமெண்டலா போட்டுக்கிட்டே வரும். இன்க்ரிமெண்டலா எஸ்ஐபி போட்டது எவ்வளவு போட்டிருக்கோம் அப்படின்னா டோட்டலா 13,74,599 நம்மளுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 41,92,660 rupees வந்து இருக்கும். டோட்டல் உங்களுடைய கார்பஸ் எவ்வளவு பில்ட் ஆயிருக்கும்னா 55,67,259 rupees இதுல இருக்கும். இப்ப கீழே பாத்தீங்கன்னா நார்மல் எஸ்ஐபி ரிட்டர்ன், டாப் அப் எஸ்ஐபி ரிட்டர்ன் ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் கொடுத்துருப்போம். நார்மல் எஸ்ஐபி அப்படின்னா அந்த 20 வருஷமுமே பாத்தீங்கன்னா 2020 இயர்ஸும் எந்த ஒரு இன்க்ரிமெண்டலும் இல்லாம நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தா நம்ம 20th இயர் நம்மளுடைய கார்பஸ் பாத்தீங்கன்னா ஒரு 30 lakhs கிட்ட நம்ம பில்ட் பண்ணியிருப்போம். இதே நம்ம டாப் அப்போட பண்ணியிருந்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 56 lakhs கிட்ட நம்ம டோட்டல் கார்பஸ் பில்ட் பண்ணியிருப்போம். இதோட டிஃபரன்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 lakhs கிட்ட அதிகமா நம்ம கெயின் பண்ணியிருப்போம். ஒன்லி பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபினால இதை பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா நம்ம இந்த 20 வருஷத்துல இந்த கார்பஸ் பில்டு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எஸ்டபிள்யூபியில் மாசம் நம்ம எப்படி அந்த அமௌண்ட்டை வித்ட்ராயல் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். டோட்டலா நம்மளுடைய கார்பஸ் அந்த 55 lakhs கிட்ட பில்ட் ஆனதுலேருந்து மாசம் ஒரு 37,115 rupees. அது என்ன 37,115 rupees அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் ஒரு 8%. அந்த டோட்டல் அந்த 55 lakhs அண்ட் ஆடுக்கு வருஷத்துக்கு 8% போட்டு அதை மந்த்லி டிவைட் பண்ணி அந்த கால்குலேஷன் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனாலதான் அந்த ஆட்ல டிஃபரன்ஸ் வருது. இப்போ இதை வந்து அந்த 37,000 மந்த் ஆன் மந்த் அடுத்த ஒரு 25 இயர்ஸுக்கு வித்ட்ராயலுக்கு நம்ம கால்குலேஷன் போட்டிருக்கோம். இதுலயும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்ப எப்படி நம்ம எஸ்ஐபி கட்டும் போது ஸ்டெப் அப் எஸ்ஐபி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஸ்டெப் அப் எஸ்டபிள்யூபி நம்ம அமௌண்ட்டும் கொடுத்துருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 37,115 rupees நீங்க வித்ட்ராயல் பண்ணுவீங்க. இதுல இருந்து ஸ்டெப் அப் இன்க்ரிமெண்டல் ஒரு 5% கொடுத்துருக்கோம். அந்த 37,000ல 5% ஒவ்வொரு இயரும் 5% இன்க்ரிமெண்டலா நம்ம வித்ட்ராயல் பண்றோம். செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா 38,971 rupees வித்ட்ராயல் பண்ணுவீங்க. செகண்ட் இயர்ல இருந்து மாசம் 38,971 rupees வித்ட்ராயல் பண்ணுவீங்க. மூணாவது வருஷத்துலேருந்து மந்த் ஆன் மந்த் 40,919 rupees வித்ட்ராயல் பண்ணுவீங்க. இப்படி ஒரு வருஷமுமே உங்களுக்கு 5% இன்க்ரிமெண்ட் ஆகும். அதை நீங்க மாசம் அந்த அமௌண்ட்டை வித்ட்ராயல்ல எடுத்துட்டு இருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க 25th இயர் பாத்தீங்கன்னா மாசம் 1,19,700 rupees வித்ட்ராயல் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா வெறும் 2000 எஸ்ஐபி வச்சுக்கிட்டு பாசிவ் இன்கம் 1 lakh rupees நம்ம எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு. இந்த 25th இயர் பாத்தீங்கன்னா 1,19,700 வித்ட்ராயல் பண்ணிட்டு இருப்போம். இப்படி நம்ம டோட்டலா இந்த 25 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 2,13,45,300 rupees வித்ட்ராயல் பண்ணிருப்போம். இந்த வித்ட்ராயல் பண்ணின அமௌண்ட் போக நம்ம கடைசியா இருக்கிற கார்பஸ் பில்டு பண்ண கார்பஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6,62,954 rupees வந்து டோட்டலா பில்ட் ஆயிருக்கும். இது வந்து எக்ஸாக்டா இந்த அமௌண்ட் கிடைச்சிருக்குமா அப்படின்னா ஒரு 15% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்ப இந்த அமௌண்ட் எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தா இது ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னால பாசிபிள் ஆயிருக்கு. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இது ஆல்ரெடி நம்ம ஒரு கதையாவே பார்த்திருப்போம். ஒரு ராஜா ஒரு பிரைஸ் கொடுக்குறேன்ற போது அவர் என்ன வேணும்னு கேட்ட போது ஒரு செஸ் போர்டுல எனக்கு ஒரு பாக்ஸ்லயும் ஒரு நெல் ஆரம்பிச்சு ஒவ்வொரு அரிசி மணியும் 2 மடங்கு ஆக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா 1, 2, 4, 8, 16, 32ன்னு அதோடைய கவுண்ட் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டே இருந்திருக்கும். ஒரு ஸ்டேஜில் அவங்க கொடுக்க முடியாத அளவுக்கு வந்திருக்கும். இந்த கதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். த சேம் கான்செப்ட் இங்கேயும் காம்பவுண்டிங்ல நமக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இது வந்து ப்ராக்டிக்கலா ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கு, ப்ராக்டிக்கல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரே ஒரு விஷயம், அதை நம்ம தொடர்ந்து டிசிப்ளின்டா செஞ்சோம்னா கண்டிப்பா அது கிடைக்கும். எக்ஸாக்டா இந்த அமௌண்ட் இல்லாட்டாலும் மோர் ஓவர் நியர்பை இந்த அமௌண்ட் இருக்கும். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து எஸ்ஐபி வித் எஸ்டபிள்யூபி காம்பினேஷன்ல அடுத்தடுத்து வீடியோஸ் போடுவோம், நீங்க பாருங்க.
உங்களுக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரிலேட்டடா வேற ஏதாவது queries நீட்ஸ் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. எங்களை போன்லயோ நேர்லயோ காண்டாக்ட் பண்ணி பேசி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓரியன்டா கேட்கறதுக்கு எந்த சார்ஜஸும் நாங்க சார்ஜ் பண்றது கிடையாது. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க அசிஸ்ட் பண்ண ரெடியா இருக்கோம். தேங்க்யூ. உங்களுக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரிலேட்டடா ஏதாவது queries இருந்தா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணுங்க. நாங்க உங்களை ரீச் பண்ணுவோம். நன்றி.